வணக்கம். கொங்கு நாட்டு சமையல் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நாம் சளி, இருமல், தொண்டைக்கட்டுக்கு ஒரு ரசம் வைக்க போகிறோம். அது நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம், சாப்பாட்லேயும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணலாங்க. அந்த ரசப்பொடி நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பான ஒரு ரசப்பொடி தயார் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அந்த துவரம் பருப்பை இளம் பருப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ரொம்ப நம்ம கருகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, செவக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. சூடு கை பொறுக்க சூடு இருந்தாலே போதும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அதே ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே வடை சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் சிம்மில் வச்சு நல்லா கையில் பொடிச்சா பொடியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா சலன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்து அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கொட்டி மாற்றிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா வரமிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கலாம். நாங்கள் வரமிளகாய் 7 மிளகாய் எடுத்துருக்குறேங்க. ஏன்னா நம்ம இந்த பொடிக்கு மிளகு தான் அதிக காரம் தேவை, வரமிளகாய் கம்மியாக இருந்தாலே போதுமானது. அதனால் நான் வரமிளகாய் 7 மிளகாய் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதுவும் அந்த வதவதப்பு லேசாக போய் சூடானால் போதும். அதையும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. அந்த கொத்தமல்லி விதை துவரப்பருப்பு எந்த அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. அதுவும் இளம் பருப்பாக வறுத்துக்கோங்க. சூடானா போதுமானது, சிவக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி சீரகம் 1/4 கப்பு, எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பளவில் 1/4 கப் சீரகம், அதே 1/4 கப் மிளகு, ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா இளம் பருப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம், சீரகம், மிளகு 3ஐயும் ஒன்றாவே போட்டு வறுக்கலாமுங்க. இதில் எதை வறுத்தாலும் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அதிகமாக வேகமாக வச்சு வறுத்தோன்னா கரிஞ்சு போயிடும், அதனுடைய மனம் ருசி வராது. இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இது எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், எடுத்து கொட்டியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த பொடிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி போட்டு அந்த சூட்டோட ஒன்றா பிரட்டினதும் அந்த மனம் தானாகவே வரும். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இப்படி கொரன்னு பொடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி ரசம் தாளித்து நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் சூப்பாகவும் வச்சு நம்ம இந்த ரசம் வச்சு குடிக்கலாம். தொண்டைக்கட்டு, இருமல் இது எல்லாத்துக்குமே நல்ல ரிலீவ் கிடைக்குங்க. நான் இதை செஞ்சு பார்த்து குடித்து ரிலீவ் கிடைச்சங்காட்டிக்கு தான் இதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.